விக்ரமாதித்த கதை. கதை 40. இரு நண்பர் கதை. சரையந்தி தீரத்தில் பிரமாபுரி என்ற பட்டணத்தில் இராஜகுமாரனான சன்மார்க்கனும் மந்திரிகுமாரனான குணபத்திரன் என்பவனும் உயிருக்குயிரான சிநேகத்துடன் இருந்து வந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் விவாக வயது வந்ததும் சோழ தேசத்து இராஜனான குசனின் குமாரி கரதவல்லியே இராஜகுமாரனும் கலிங்க தேசத்து ராஜகுமாரியே மந்திரிகுமாரனும் மணந்து கொண்டார்கள். பிறகும் அவ்விரு பெண்களும் தங்கள் தாய் வீட்டிலேயே இருந்து வந்தார்கள். இராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் ஒரு நாள் தங்கள் மனைவிமார்களை தாய் வீட்டிலிருந்து தங்கள் நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக சோழ தேசம் புறப்பட்டுச் சென்றார்கள். இராஜகுமாரன் முன்னும் மந்திரிகுமாரன் பின்னும் நடந்து செல்லுகையில் வழியில் ஒரு மரத்திலிருந்த பசியானது முன்னால் போகிறவனுக்கு சாவு காத்திருக்கிறது என்றது. பறவைகளின் பாஷையே அறிந்திருந்த மந்திரிகுமாரன் சட்டென்று தன் ஆருயில் நண்பனான ராஜகுமாரனை தன் பின்னால் வரச் செய்துதான் முன்னே நடந்து சென்றான். சில தூரம் சென்றதும் மறுபடி அந்த பசியானது பின்னாலே போகிறவனுக்கு சாவு என்று சொல்லவே அதனால் கிலேசமடைந்த மந்திரிகுமாரன் தன் நண்பனின் கையை பிடித்துக்கொண்டு அவனை முன்னும் பின்னும் போக விடாமல் தன் வலப்பக்கமே சரி சமமாக நடந்து வரும்படி செய்தான். சாவு எங்கே காத்திருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த மந்திரிகுமாரனுக்கு இராஜகுமாரனின் மாமனாரான குசமகாராஜனின் சோழ தேசத்தில்தான் சாவு காத்திருக்கும் என்ற சந்தேகம் உண்டாயிற்று. சோழ தேசத்தின் எல்லையே அவர்கள் அடைந்ததும் குச மகாராஜனுக்கு செய்தி அனுப்பினார்கள். மகாராஜனும் அவர்களை மேளதாளத்துடன் ஆடம்பரமாக வரவேற்று உபசரித்து தன் மருமகனான இராஜகுமாரனுக்கு ஒரு தந்த பல்லக்கையும் மந்திரிகுமாரனுக்கு ஒரு பச்சை பல்லக்கையும் அனுப்பினான். இதில் ஏதாகிலும் சூது இருக்கக்கூடுமென்று பயந்து மந்திரிகுமாரனான குணபத்திரன் தன் நண்பனுக்கு வந்த பல்லக்கில்தானும் தனக்கு வந்த பல்லக்கில் இராஜகுமாரனையும் ஏறச் செய்தான். அவ்வாறே அவர்களுக்கு தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விடுதிகளையும் மாற்றிக்கொண்டார்கள். இரவு 10 நாழிகையான சமயம் இராஜகுமாரன் தங்கியிருந்த விடுதிக்கு அவனுடைய பத்தினியான சூசராஜனின் குமாரி சுரதவல்லி தென்பண்டங்கள் நிறைந்த பொன் தட்டுடன் களக்கஸ்தூரி பரிமளாதிகளுடன் வந்தாள். மந்திரிகுமாரன் குணபத்திரனோ பசி சொன்ன வார்த்தையை மனதில் நினைத்துக் கொண்டவனாய் இராஜகுமாரனின் அறையில் இருட்ட கதவில் மறைந்திருந்தான். பகலெல்லாம் நடந்து வந்த அலுப்பினால் இராஜகுமாரன் சன்மார்க்கன் அயர்ந்து நித்திரை செய்வதை அறிந்த சுரதவல்லி வெறுப்புடன் முகம் சுழித்து காரி உமிழ்ந்துவிடு தின்பண்ட தட்டுடன் கள்ளத்தனமாக அங்கிருந்து புறப்பட்டு பட்டணத்தின் வடபுறத்தில் ஒதுக்குப்புறமாயுள்ள ஒரு பாழடைந்த ஓர் மண்டபத்திற்கு வழக்கப்படி சென்றாள். அங்கு ஒரு முடவன் இருந்தான். அவன் இராஜகுமாரி சுரதைவல்லியின் கள்ள புருஷனாவான். விகாரவடிவனான அந்த முடவன் மீது சுரதவல்லி அலாதியான மோகம் கொண்டிருந்தாள். அன்றைய தினம் நேரங்கழித்து வந்ததற்காக அந்த முடவன் சலித்துக் கொண்டு "என்னடி இவ்வளவு தாமதமாய் வந்தாய்?" என்று கோபித்துக் கொண்டான். "என் ஆசைக் காதலா, கோபம் வேண்டாம். என்னை மணந்த ராஜகுமாரன் என்னை அழைத்துப் போக தன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறான். அவன் விடுதியில் நன்கு நித்திரையில் ஆழ்ந்த பிறகல்லவா நான் இங்கு வர வேண்டும். அதனால்தான் நான் இங்கு வரத் தாமதமாகிவிட்டது சுவாமி" என்றாள் சுரதவல்லி. "அப்படியா பெண்ணே, இது நாள் வரை நீ கல்யாணமாகாத கன்னிப்பெண் என்றல்லவா உன் சகவாசத்தை நாடியிருந்தேன். இனி இங்கு வராதே, மீறி வருவாயானால் நம்மிருவருக்கும் பிராணாபத்து நேரிடும்" என்றான் முடவன். அப்போது சுரதவல்லி அவன் காலிகளில் விழுந்து, "சுவாமி, அப்படிச் சொல்லக்கூடாது. ஒரு நாளாவது உம்மிடம் வராதிருந்தால் மோகாவஸ்தையால் என் பிராணன் போய்விடும்" என்று கெஞ்சினாள். உடனே அந்த முடவன் தன் உடைவாளை எடுத்து தன் கள்ளக் காதலனின் கையில் கொடுத்து, "கேளடி பெண்ணே, நமக்கு இடையூறாக வந்து மறைத்த ராஜகுமாரனின் தலையே உபாயங்களின் மூலம் துண்டித்துவிட்டு வாடி" என்றான். "அப்படியே செய்கிறேன் சுவாமி." அவன் தலையை வெட்டி எறிந்து
அவனுடன் வந்திருக்கும் மந்திரிகுமாரனின் மீது குற்றத்தைச் சுமத்தி அவனையும் சிராசாக்கினைக்கு உட்படுத்தி விட்டு வருகிறேன் என்று சுரதவல்லி உடைவாளை வாங்கிக் கொண்டுதான் கொண்டு வந்த தின்பண்டங்களை முடவனுக்கு ஊட்டி அவனுடன் கொஞ்ச நேரம் கொஞ்சி குலாவி மகிழ்ந்திருந்துவிட்டு அரண்மனை விடுதிக்குத் திரும்பினாள். அரண்மனையிலிருந்து அவனைப் பின்தொடர்ந்து வந்த மந்திரிகுமாரன் மனத்தில் நடந்தவைகளையும் கள்ளக்காதலனையும் ஒளிந்து நின்று கவனித்துவிட்டு இனி அந்த காமவெறி பிடித்த அரசகுமாரி என்ன செய்யப் போகிறாளோ என்னதான் மோகாவேசத்தில் முடவனிடம் கூறினாலும் அதன் பிரகாரம் தன் பர்த்தாவை கொல்லவும் துணிவாளோ என்றெல்லாம் மனம் குழம்பியவனாய் சுரதவல்லியே இரகசியமாகப் பின்தொடர்ந்து அவனும் விடுதிக்கு வேகமாக திரும்பினான். விடுதியை அடைந்த சுரதவல்லியோ வேகமாக நடந்து தனது நாயகன் அயர்ந்து உறங்கும் பள்ளியறைக்குள் புகுந்து சிறிதும் முன்பின் யோசிக்காமல் ராஜகுமாரனின் சிரசை கைவாளால் துண்டித்து விட்டாள். பதறிப்போன குணபத்திரன் அவள் கையைப் பிடித்து அடி பஞ்சமாக பாதகி என் ஆருயர் நண்பனே உன் பர்த்தாவென்றும் பாராமல் கழுத்தரிக்கிறாயா? இப்படி செய்வது நியாயமா? என்று கேட்கவே சுரதவல்லியாள் கூக்குரலிட்டு காவலாட்களைக் கூவி அழைத்து ஐயையோ இந்த படுபாவி மந்திரிகுமாரன் என் நாயகனை கழுத்தை வெட்டிக் கொன்று என்னையும் கைப்பிடித்து இழுத்து பலாத்காரம் செய்கிறானே என்று மந்திரிகுமாரன் மீது குற்றம் சாட்டினாள். உடனே காவலாட்கள் உள்ளே ஓடி வந்து மந்திரிகுமாரனைக் கட்டி இழுத்துக் கொண்டு போய் குசராஜனை எழுப்பி விஷயத்தை அறிவித்தார்கள். சுரதவல்லியும் ராஜனை நோக்கி கேளும் என் பிதாவே இந்த வஞ்சக நெஞ்சம் படைத்த மந்திரிகுமாரன் செய்த கொடுமையை நானும் என் நாயகனும் விடுதியில் ஆழ்ந்த நித்திரை செய்யும்போது இந்த வஞ்சகன் என் பிராணபதியின் கழுத்தை வெட்டி என்னையும் கைப்பிடித்து பலாத்காரம் செய்தான். நல்ல வேளையாக நகர் சோதனைக்கு வந்த காவலாட்கள் என் கூக்குரலைக் கேட்டு உள்ளே ஓடி வந்து என் மானத்தை காப்பாற்றினார்கள். என் புருஷனைக் கொன்றுவிட்ட இந்த பாவிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என் பிதாவே என்று முறையிட்டாள். உடனே குசராஜனும் வெங்குண்டெழுந்து இந்த மந்திரிகுமாரன் வஞ்சகம் என்பதில் சந்தேகமில்லை. என் மருமகனுக்கு அனுப்பிய தந்த பல்லக்கில் இவன் ஏறிக்கொண்டு இவனுக்கு அனுப்பியதில் ராஜகுமாரனை ஏறிவரச் செய்தான். அதுபோல் ராஜகுமாரனுக்கு ஏற்பாடு செய்த விடுதியையும் மாற்றிக்கொண்டான். அப்போதே சந்தேகந்தான். இப்போது ராஜகுமாரனுக்கு பத்தினியான என் குமாரியையும் கைப்பற்றினான். இவன் வெகு துன்மார்க்கன். இவனைக் கொண்டு போய் முதல் வாசல் மந்திரியிடம் ஒப்படைத்து சீரசாக்கினை செய்து விடுங்கள் என்று உத்தரவிட்டான். தலையாரிகள் அதன் பிரகாரம் மந்திரிகுமாரன் குணபத்திரனை முதல் வாசல் மந்திரியிடம் அழைத்துச் சென்றார்கள். அந்த மந்திரியாரிடம் குணபத்திரன் தானும் இராஜகுமாரனும் தங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டது முதல் அதுவரை நடந்ததையெல்லாம் தெரிவித்தான். தான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று மன்றாடினான். அவன் வார்த்தைகளை நம்பிய முதல் வாசல் மந்திரி இவன் முகத்தைப் பார்த்தால் தர்மவானெனத் தோன்றுகிறது. இவனைத் தண்டித்தால் அந்த பாபம் நம்மை சும்மா விடாது என்று பயந்து இரண்டாவது வாசல் மந்திரியிடம் அனுப்பி வைத்தான். அவன் மூன்றாவது வாசல் மந்திரியிடம் அனுப்ப அவன் நான்காவது வாசல் மந்திரியிடம் அனுப்பினான். அதற்குள் பொழுது விடிந்து விட்டது. நான்கு மந்திரிகளும் ஒன்று கலந்து குணபத்திரன் கூறிய விருத்தாந்தத்தை பரிசோதிக்க வேண்டுமென்று முனைந்து மந்திரிகுமாரனுக்கு பதிலாக ஒரு மிருகத்தைக் கொன்று அதன் இரத்தத்தை மட்டும் அரசனிடம் அனுப்பி மந்திரிகுமாரனை தண்டித்ததாக கூறினார்கள். மந்திரிகுமாரன் கேட்டுக்கொண்ட பிரகாரம் இராஜகுமாரனின் தேகத்தை உடனே தகனஞ்செய்து விடாமல் காப்பாற்றி வந்தார்கள். பிறகு அன்றிரவு யாரும் அறியாமல் அரசகுமாரி சுரதவல்லியைப் பின்தொடர்ந்து மந்திரிமார்கள் சென்றார்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாயிருந்த மடத்திற்கு சுரதவல்லி உல்லாச மோகினி போல் சென்று முடிவரைச் சந்தித்து தான் பர்த்தாவைக் கொண்டதையும் மந்திரி குமாரனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டதையும் தெரிவித்துவிட்டு முடனோட உல்லாசமாயிருந்தாள். அப்போது அங்கு ஒளிந்திருந்து கவனித்துக் கொண்டிருந்த 4 மந்திரிமார்களும் வெளிப்பட்டு அவளைப் பிடித்து அரசனிடம் இழுத்துச் சென்று விவரத்தை அறிவித்தனர். அதனால் கடுங்கோபம் கொண்ட அரசன் தன் குமாரத்தியையும் முடவனையும் 2 கூறுகளாக பிழிந்து கொன்று 4 வாசல்களிலும் தொங்க வைத்து தன் கருமத்தை தொலைக்க காசி யாத்திரை சென்றான். மந்திரிகுமாரனோ
தன் ஆருயிர் நண்பனான ராஜகுமாரனின் சவத்தை எரிக்காமல் அவனை உயிர்ப்பிக்க வேண்டுமென்று பிரதிக்கே செய்து கொண்டு சரீரம் அழியாதபடி தைலமிட்டுப்பதனம் செய்து ஒரு பேழையில் வைத்து ஒரு பல்லக்கில் வைத்து ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தமாக பிரயாணப்பட்டுக் கொண்டேதான் தருமங்கள் செய்து கொண்டே வந்தான். தீர்த்த யாத்திரையின் முடிவில் ராஜகுமாரனின் சடலம் உயிர் பெற்று எழுந்திராவிடில் தானும் உயிரை விட்டு விடுவது என்றும் முடிவு செய்து கொண்டான். தீர்த்த யாத்திரையும் முடிந்தது. இராஜகுமாரனும் உயிர் பெற்று எழுவில்லை. மந்திரிகுமாரன் தன் பிரதிஜைப்படி தன் உயிரையும் விட்டுவிட தீர்மானித்தான். அதற்குள்ளாக கலிங்க தேசத்தில் உள்ள தன் மனைவி எப்படி இருக்கிறாள் என பார்க்க வேண்டுமென்று தன் மாமனாரின் கலிங்க தேசத்திற்கு வந்தான். இராஜகுமாரனின் சவமுள்ள பேழையை தன்னுடைய பள்ளியறைக்குள் வைத்துக் கொண்டு படுத்தான். அன்று இரவு 10 நாழிகைக்குப் பிறகு பள்ளியறையில் மந்திரிகுமாரன் கண்மூடி துயில்வது போலிருந்த சமயம் அவனுடைய பத்தினியான அமிர்தசம்போகவல்லி தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு தின்பண்டங்கள் உள்ள தட்டுடன் வந்தாள். தன் நாயகன் தூங்குவதைக் கண்டு கட்டிலையும் நாயகனையும் மும்முறை வலம் வந்து ஓர் எலுமிச்சம் பழத்தையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டுவிட்டாள். மந்திரி குமாரன் உண்மையில் தூங்கவில்லை. அவளை கவனித்துப் பார்த்துக் கொண்டிருந்தபடியால் அவள் புறப்பட்டுச் சென்றதும் அவள் போகும் மர்மத்தை அறிய வேண்டுமென்று நினைத்துதானும் அவளைப் பின்தொடர்ந்து சென்றான். அந்த நிர்மானுஷ்யமான அர்த்த ராத்திரி வேளையில் அமிர்தசம்போகவல்லி நேரே இரணபத்திர காளிகோவிலுக்குத்தான் சென்றாள். அம்மனின் பொய்கையிலே நீராடி சன்னதியே அடைந்து மும்முறை பிரதட்சணம் செய்து தன் கணவன் திரும்பி வந்தால் தன்னை பலியிட்டுக் கொள்வதாகச் செய்திருந்த சபதப்படி தன் கழுத்தை அறுத்துக் கொள்வதற்காக உடைவாளை உருவிய போது தேவி பிரசன்னமாகி அவள் கையைப் பிடித்து தடுத்து நிறுத்தி, மகளே, நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய். உனக்கு என்றென்றும் 12 வயதும் உன் நாயகனுக்கு 16 வயதும் அளித்துள்ளேன். உன் நாயகனின் நண்பனான ராஜகுமாரன் தன் மனைவியால் மரணமடைந்தான். அவனுடைய சவத்தை பேழையில் வைத்து உன் நாயகன் கொண்டு வந்திருக்கிறான். அவன் பிழைத்தால்தான் உன் கணவன் உயிர் வாழ்வான். ஆகவே நான் கொடுக்கும் திருநீரையும் எலுமிச்சம் பழத்தையும் காக தீர்த்தத்தையும் எடுத்துச் சென்று இராஜகுமாரனின் அறுப்புண்ட சிரசை உடலோடு பொருந்த வைத்து எலுமிச்சை பழத்தை அறுத்து கழுத்தறுப்புண்ட இடத்தில் பிழிந்து இந்த விபூதியை தூவி தீர்த்தம் தெளித்து இந்த பிரம்பால் தட்டினால் இராஜகுமாரன் உயிர் பெற்றெழுவன் என்று அருளி மறைந்தாள். காலையிலே மந்திரிகுமாரன் இரவில் கண்டதை கனவிலே கண்டதாகக் கூறினான். அப்போது அவள், சுவாமி, அடியாள்தான் அப்பெண், இதோ கொண்டு வருகிறேன் என்று காளிம்மன் கொடுத்த வரப்பிரசாதங்களைக் கொண்டு வந்து தந்தாள். அவற்றின் உதவியால் இருவரும் இராஜகுமாரனை உயிர் பெற்றெழச் செய்தார்கள். பிறகு மந்திரிகுமாரன் தன் மனையாளையும் இராஜகுமாரனையும் தன் தேசத்திற்கு அழைத்து வந்து ராஜகுமாரனுக்கு மறு தேசத்து ராஜகுமாரியை மறுமணம் செய்து வைத்து நால்வரும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர். இவ்வாறு கதையை முடித்த அகோர முனிவர் வேடனே, இப்படியல்லவோ நண்பன் இருக்க வேண்டும். உன் நண்பனான அரசகுமாரனோ உன்னை ஆபத்தில் மாட்ட வைத்துவிட்டு ஆரணங்கே அபகரித்துப் போய்விட்டான். இனி அப்பாதகனின் முகத்தில் விழிக்காதே என்று புத்திமதிகள் சொல்லி திரவியங்களும் கொடுத்தனுப்பிவிட்டு அவரும் காம குரோதாதிகளைக் கடிந்து கடும் தவம் புரியச் சென்றார். நன்றி, வணக்கம். கதை தொடரும்.